ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமேனியை கொன்னது. அதுக்கு பிறகு பயங்கர ஒரு பரபரப்பாச்சு. இப்ப ஈரான் பதிலடி தாக்குதல் நடந்துச்சு. அதே நேரத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இப்ப ஈரான் தாக்கிட்டு இருக்கு. இந்த போர் பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினதுதான் நேற்று நடந்த பயங்கரமான விஷயம். ஈரானில் உள்ள முக்கிய எண்ணெய் கிடங்குகளை பார்த்து குறி வச்சு 5 எண்ணெய் கிடங்குகளை தாக்கியிருக்காங்க. இப்ப அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருக்கு, மிகப்பெரிய ஆபத்தாகவும் வெடிச்சிருக்கு. அமில மழை பெய்யறதா சொல்லப்படுது. ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரான்லயும் அதை சுற்றிலும் மிகப்பெரிய எண்ணெய் கிடங்குகளை போடப்பட்ட ஏவுகணை அதனால மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு ஈரான். பொதுவாக எண்ணெய் கிடங்குனாவே அவருடைய ரேடார்கள்லாம் பொருத்தி மிகவும் பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. எந்த ஒரு ஏவுகணை தாக்காத அளவுக்கு அவங்க பாதுகாப்பை நிறுவிருப்பாங்க. ஆனா இதுல தான் ஒரு விஷயம் இருக்கு. அமெரிக்காவுடைய F-35 விமானம் இது ரேடார்கள கண்கள்ல இருந்து தப்பிக்கக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்லாம அவங்கள்ட்ட பலவிதமான ட்ரோன்களை வச்சும் முதல்ல தாக்கியிருக்காங்க. ஈரானுடைய எண்ணெய் கிடங்குகளை சுத்தி சின்ன சின்ன தாக்குதல் நடத்தி அவங்களுடைய கவனத்தை திருப்பி திடீர்னு அவங்க மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்திருக்காங்க. இதுல ஈரான் முழுவதும் 30 தாக்குதல்கள் மேல நடந்தது. அதுல 5 எண்ணெய் கிடங்குகள் பெரிய அளவுல பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த எண்ணெய் கிடங்குகள் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிறது நேத்து உலகம் முழுவதும் வீடியோ பரவச்சு. அந்த வீடியோல ஈரான் முழுவதும் புகை மண்டலமா காட்சியளிக்குது. இப்ப அந்த புகை மண்டலம் சேட்டலைட் மூலமா மேலிருந்து பார்த்திருக்காங்க. ஈரான் முழுவதுமே பயங்கரமா புகை மண்டலம் தெரிஞ்சிருக்கு. ஈரானே மொத்தம் மூடிருச்சு. இப்ப இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த எண்ணெய் கிடங்குல கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டதால தீ விபத்து ஏற்பட்டு வளிமண்டலத்துல டன் கணக்குல கந்தக ஆக்சைடும் நைட்ரஜன் ஆக்சைடுகளும் அது மட்டும் இல்லாம ஹைட்ரஜன் கார்பன்கள் கலந்துருச்சு. இந்த நச்சு வாயு மேகங்கள் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தோட வினை புரிஞ்சு மழையா பொழியும் போது கந்தக அமிலம் நைட்ரிக் அமிலமா மாறுது. இதனால மழைநீர் கருப்பு நிறமாகவும் பிசுபிசுப்பாகவும் இருப்பதா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறாங்க. இதனால மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஈரான் முழுவதும் காத்திருக்கு. இப்ப ஈரான் அரசு மக்களை வீட்டை விட்டு வெளியே வர வேணாம்னு சொல்லிருக்காங்க. அதே நேரத்துல ஏசி போல குளிர்சாதனத்தை ஆன் பண்ண வேணாம்னு சொல்லிருக்காங்க. அப்படி ஆன் பண்ணா வெளியில உள்ள அந்த கச்சா எண்ணெயோட புகைகள் வீட்டுள்ள போறோம். அதனால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே நேரத்துல இப்ப கந்தக அமில மழை பெய்யும் போது எதனால வெளில வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த கந்தக அமில மழை பெய்யுது பாத்தீங்களா, அந்த மழை திரும்ப ஆவியா மேல போகும்போது அது பரவலா இருக்கும். காத்தோட காத்த கலந்துருக்கும். இந்த இடத்துல தான் மனிதர்கள் வெளில போனா அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். முதல் ஆபத்து நமது தோல்ல பட்டது அப்படின்னா, அந்த தோல்ல நிரந்தரமா தடிக்கும். அதே போல நிரந்தரமா அந்த பகுதி கருப்பா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முகம் முழுவதும் உடல் முழுவதும் மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படுத்தும். இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த அமில காத்து சுவாசிக்கும் போது நமது நுரையீரலுக்கு நிரந்தரமா தீர்க்க முடியாத ஒரு ஆபத்தை உடல்ல ஏற்பட்டு சீக்கிரமே மரணத்தை விளைவிக்கும். இந்த ஒரு காரணத்தாலேயே ஈரான் அரசு இப்படியான எச்சரிக்கை விடுத்திருக்கு. அதே நேரங்களில் ஈரான் முழுவதும் இந்த கிடங்குகளை தாக்கின பகுதி முழுவதும் வெறும் எண்ணெய்கள் சிதறி ரோடு முழுவதும் ஓடி இருக்கு. அந்த பகுதியில் வீடுகளில் கூட எண்ணெய்கள் நிரம்பி வழியுது. அதே நேரத்தில் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இது கடந்த 24 மணி நேரத்தில் பயங்கரமா பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ஏற்கனவே ஆய்வாளர் சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி ஆய்வு பண்ண 9 குழு கொண்ட ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணும் போது எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையிலிருந்து வெளிவரும் இந்த புகையானது மக்களுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்துது. அதாவது சாதாரணமா கச்சா எண்ணெய்ல உள்ள இந்த விஷப்பொருள் நமக்கு பயங்கரமான தீங்கு விளைவிக்குது. இதனை சுவாசிக்கத்தால மனிதர்களுக்கு புத்துநோய் ஏற்படுது அப்படின்னு அவங்க கூறுறாங்க. அதுவே அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அமில மழை பெய்யும் போது நேரடியா ஈரான் முழுவதும் புகை மண்டலமா இருக்கும் போது அதை சுவாசிச்சா எந்த அளவுக்கு மனிதர்களை பாதிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. சரி, இதெல்லாம் தாண்டி இப்ப என்ன முடிவு ஈரான் பாத்தீங்கன்னா அங்கதான் விஷயமே இருக்கு. உச்சபட்ச தலைவர் கமேனியோட மகன் முஸ்தபா கமேனி தான் இப்ப பதவி ஏற்றிருக்காரு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் வேற ஏதோ நினைச்சது கண்டிப்பா வேற ஏதாவது புதிய ஒரு அரசை ஏற்படுத்துவாங்க, அதன் மூலமா அவங்க பயன்பெறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க நினைச்சதுக்கு ஏர்மாறா நடந்து முடிஞ்சிருச்சு. அதாவது திரும்பவும் கமேனி மகனை அயதுல்லா அலி காமனிமான ஈரானுடைய உச்சபட்ச தலைவரா அவங்க நியமிச்சிருக்காங்க. இது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஈரானை பணிய வைக்கிறவரை நாங்க விடாம தாக்குவோம் அப்படின்னு அவங்க கூறிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஈரான் என்ன சொல்லுதுன்னா, ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் முஸ்தபா கமேனி அவருடைய அப்பாவையும் குடும்பத்தையும் அழிச்சதுக்காக சாதாரணமா கடந்து போக மாட்டாரு, எதிர்வினை ஆற்றுவார் அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க. கண்டிப்பா பழி வாங்குவார் அப்படின்னு எல்லாராலும் பேசப்பட்டது. அதே போலதான் அவர் எச்சரிக்கையும் எடுத்திருக்காரு. கண்டிப்பா இதுக்கு சரியான பதிலடி கொடுக்காம நாங்க ஓயவே மாட்டோம் அப்படின்னு அவரு சொல்லிருக்காரு. அதே நேரத்தில் ஈரான் இதுவரை பயன்படுத்தினது எல்லாமே பழைய ஏவுகணைகளும் ட்ரோன்கள் தான். 2012 2014 தயாரிக்கப்பட்ட இந்த ட்ரோன்கள் தான் இப்போ நாங்க விட்டுருக்கோம். ஆனா இதுக்கு மேல விட போறதா அதிநவீன ஏவுகணைகள் ட்ரோன்கள் நீண்ட தூரம் தாக்கக்கூடியது. இந்த ட்ரோன்கள் இருந்து யாருமே தப்பிக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப ஈரானை சுத்தி மிகப்பெரிய அளவுல கச்சா எண்ணெய் கிடங்க தாக்கி இருக்கிறதால நாங்க எதிர் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய தாக்குதல் முக்கியமா சில இடங்கள்ல குறி வைக்கிறாங்க. சவுதி அரேபியா, கத்தார், துபாய் போன்ற நாடுகளிடம் உள்ள கச்சா எண்ணெய் கிடங்குகளை தாக்கிறதா முடிவெடுத்திருக்காங்களா.
இதனால மிகப்பெரிய ஒரு அழிவை இப்ப வளைகுடா நாடுகள் சந்திக்க போகுது. இதே நேரத்துல இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறோம். அதாவது ஈரான்ல உள்ள ஒரு வாட்டர் பிளான்டையும் வந்து அட்டாக்கி இருக்காங்க. வளைகுடா நாட்டோட உயிர்நாடியே வாட்டர் பிளான்ட் தான். அதாவது ஒரே இடத்துல இருந்து இஸ்ரேல் தான் வந்து இந்த நாடுகளுக்கு தண்ணீர் வந்து சப்ளை பண்ணுது. அந்த கத்தார், துபாய், ஐக்கிய அரபு அமீரகம் இது எல்லாமே 90% தண்ணீரை இந்த இஸ்ரேலுடைய ஹவுஸ் ஹோல்ட் முனிசிபாலிட்டி சொல்லக்கூடிய இந்த பிளான்ட்ல இருந்து தான் எல்லா நாடுகளுக்கும் போகுது. அதே நேரத்தில் இதை தாக்க ஆரம்பிச்சா அவங்க எல்லாருமே பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு நாட்டை விட்டு வெளியேற சூழ்நிலை வரப்போகுது. இதனால மின்தடை வந்து ஏற்படும். மேலும் மக்கள் ஒரு வாரத்திலேயே தண்ணீர் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அங்க உள்ள மக்கள் எல்லாமே வேற நாட்டை நோக்கி தஞ்சம் புகிற சூழ்நிலை வந்து ஏற்படலாம். இப்படி இதோடைய தாக்கம் மிகப்பெரியதா இருக்கு. அதே நேரத்தில் ஈரான் தற்போது 2 வழிகள் தாக்கத்துக்கு முடிவெடுத்திருக்கு. ஏற்கனவே லெபனான்ல இஸ்ரேல் தாக்கப்பட்டது மிகப்பெரிய அளவுல லெபனான் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால லெபனான் உள்ள ஹெஸ்புல்லாவையும் ஒரு பக்கம் வந்து அடிக்க தயார் பண்ணிருக்காங்க. அதே போல ஈரான் உள்ள ஆயுத ஏந்திய பயிற்சியாளர்களும் ஒரு பக்கம் அடிக்கிறதுக்கு தயார் பண்ணிட்டு வராங்க. இது போல 2 பக்கமும் இப்ப தாக்கத்துக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவும் பதிலடி தாக்குதலா பயங்கரமா தாக்கிட்டு இருக்காங்க. இதனால பாதிக்கப்படுறது உலக நாடுகள் எல்லாமே தான். முக்கியமா ஈரான் இப்படி சொல்றதுக்கு ஏற்கனவே ஒரு பேரல் $70 அந்த கச்சா எண்ணெய் தற்போது $115 மாறி இருக்கு. அதே நேரத்தில் $200 வரலையும் இதோட விலை நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிருக்காங்க. இதனால எல்லா நாடுகளும் பயங்கர ஒரு அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா ஒரே வாரத்திலேயே வந்து 37% கச்சா எண்ணெயோட விலை வந்து உயர்ந்திருக்கு. இப்படி போனா கண்டிப்பா 1 லிட்டர் பெட்ரோல் $200 இருந்து $300 வரையும் பயங்கரமா வந்து உயரும். அதனால மிகப்பெரிய பாதிப்பு உலகம் முழுவதும் வந்து ஏற்படும். ஈரான் ஹர்முஸ் நீரிணையை க்ளோஸ் பண்ணிருச்சு. இது பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கும் உலகளாவிய கச்சா எண்ணெய் வர்த்தகத்தின் மிக முக்கியமான கடல்சார் பாதையாகும். இந்த பாதையில ஒரு கப்பல் கடந்தாலும் அதை தாக்கும் அப்படின்னு அது தெரிவிச்சிருக்கு. தற்போது சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் மட்டும்தான் அனுமதி அளிச்சிருக்கு. இது கச்சா எண்ணெய் வர்த்தகத்தின் மிக முக்கியமான கடல்சார் பாதையாகும். ஈரான், ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம், துபாயிலே அமைந்துள்ள இந்த குறுகிய பாதை உலக கச்சா எண்ணெய் விநியோகத்துல சுமார் 30% அதிகமான பங்கை கையாளுவதால இது உலகின் முக்கிய எண்ணெய் திருப்பு முனை என்று அழைக்கப்படுது. தற்போது எண்ணெய் வளம் மிக்க ஈரானுக்கு கூட கச்சா எண்ணெய் இல்லாத அளவுக்கு தாக்கி வச்சிருக்காங்க. ஈரான்ல உள்ள இந்த எண்ணெய் கிடங்குல இருந்தா அந்த நாடுகளில் உள்ள அனைத்து இடங்களுக்கும் விநியோகம் செய்யப்படும். அங்குள்ள மக்களுக்கு பெட்ரோல், டீசல் போன்ற எந்த ஒரு எரிபொருளும் இல்ல. அதுக்காக ஈரான் வந்து ஒரு முடிவெடுத்து ரேஷன் முறையில எல்லாருக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு ஈரான் வந்து அறிவிச்சிருக்கு. இதனால ஈரானிய மக்கள் கொஞ்சம் வந்து அமைதியா இருக்காங்க. இப்ப ஈரானுடைய மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு என்னன்னா அவங்க யாருமே வீட்டை விட்டு வெளில வர முடியாது. அவங்க எல்லாருமே தற்போது முடங்கி இருக்காங்க. தற்போது இதனால மிகப்பெரிய ஆபத்தை ஈரான் நாடு வந்து எதிர்நோக்கிட்டு இருக்கு. இது ஈரான் நாட்டுக்கு மட்டும் கிடையாது. இது வந்து தற்போது வளைகுடா நாடுகளுக்கு புலி கரைச்சிட்டு இருக்கு. ஏன்னா சவுதி அரேபியாவில் ஒரு எண்ணெய் கிடங்க ஈரான் தாக்கி இருக்கு. அதனால தடுக்கவே முடியல. அதனாலதான் இப்ப அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் முழுவதும் நிறுத்தி வச்சிருக்கு. அதே நேரத்தில் அவங்க தாக்க ஆரம்பிச்சா எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படும் அப்படின்றது யாராலையும் முடிவு செய்ய முடியாது. ஏன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துக்கிட்டு ஈரான்கிட்ட நிறைய யுரேனியத்தை செறிவிட்டு வச்சிருக்காங்க அணு ஆயுதம் தயாரிக்க. அந்த யுரேனியத்தை கண்டிப்பா நாங்க கைப்பற்றோம் அப்படின்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தெரிவிச்சிருக்கு. இதனால இந்த போர் தற்போது சீக்கிரம் வந்து முடியாது. மிகப்பெரிய அளவுல விரிவடைஞ்சிட்டு வந்துருக்கு. அடுத்த வரும் ஆபத்துகள் சாதாரணமா இருக்காது, மிகப்பெரியதா இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் இப்ப ஈரான் தற்போது சும்மா இருக்காது. ஈரானிடம் ஆயுதங்கள் சாதாரணமா கிடையாது. அதாவது அவங்கள்ட்ட ஏவுகணை மட்டும் 80,000 ஏவுகணைக்கு மேல இருக்குதான். ட்ரோன்களும் லட்சக்கணக்கான ட்ரோன்கள் வந்து வச்சிருக்கு. அவங்க எல்லாருமே ஈரான் உள்ள மலைத்தொடர்கள்ல அங்கங்கே மலைக்கடியில பதுக்கி வச்சிருக்காங்க. அதாவது எல்லாமே ஒரே இடத்துல கிடையாது, 100 கிலோமீட்டருக்கு ஒரு மலையில பதுக்கி வச்சிருக்காங்களா. ஏன்னா ஈரான் முழுவதும் பாலைவனமும் மலைப்பகுதியும் நிறைஞ்சிருக்குது. அதனால அவங்க மறைக்கிறது ரொம்பவே சுலபம். அதே நேரத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தரவழி தாக்குதல் நடத்துறதா சொல்றாங்க. தரவழி தாக்குதல் நடத்தி கண்டிப்பா ஈரான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஈரான் மிகப்பெரிய ஒரு நிலவரப்பு. அந்த நிலவரப்புல கரடுமுரடான மலைகளும் பாலைவனங்களும் நிறைஞ்சிருக்கு. இப்படியான சூழ்நிலை ஈரானை நெருங்கவே முடியாது. ஆனாலும் ஈரானை ஒரு வழி பார்க்க விட மாட்டோம்னு சொல்றாங்க. இதனால பெரிய ஒரு இழப்பு. ஈரான்ல 1400 பேர் பலியாயிருக்காங்க. அதே நேரத்தில் அமெரிக்காவில் 7 வீரர்கள் வந்து பலியாயிருக்காங்க. இல்ல இஸ்ரேலையும் 30க்கும் மேற்பட்டவர் வந்து பலியாயிருக்காங்க. இப்ப கடந்த சில நாளா லெபனான்லயும் பயங்கர தாக்குதல் நடத்திருக்கு. லெபனான்லயும் பெரிய சேதம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஹிஸ்புல்லா போராளிகள் பயங்கரமா வந்து கோவப்பட்டிருக்காங்க. அவங்களும் தாக்க போறாங்க. இப்ப போர் பதட்டம் உச்ச தந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா விடுறதா இல்ல. அதனாலேயே மக்கள் அமெரிக்காவில் வீதியில இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு போர் வெடிக்க வேண்டாம். ஏற்கனவே 1ஆம் உலக போர், 2ஆம் உலக போர்னு பெரிய லெவல்ல வந்து உயிர் சேதத்தை சந்திச்சது. அப்படியான இந்த உலகம் இன்னொரு போர் சந்திச்சா இந்த உலகம் தாங்காது அப்படின்னு அமெரிக்க அதிபர் வெள்ளை மாளிகைக்கு முன்னாடி மக்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போலதான் இஸ்ரேலுடைய மக்களும் இந்த போர் வேண்டாம், காசாவோட போர் இப்பதான் முடிஞ்சது, அதுல மிகப்பெரிய உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டது. ஆனா திரும்பவும் ஒரு போர்னா நம்மளால தாங்க முடியாது, வேண்டான்னு இஸ்ரேலும் போராடுறாங்க. இப்படி மக்களுடைய மனநிலை இருக்கு. ஈரான்ல மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் அமில மழை. அதாவது எண்ணெய் கிடங்கு தாக்கின பிறகு அங்க கச்சா எண்ணெய் புகைகள் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. கடந்த 2 நாளா ஈரானே
புகைமூட்டமாகி ஒரு இருளா இருந்திருக்கு. இதனால இதோட தாக்கம் உலகம் முழுவதும் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கச்சா எண்ணெயோட உயர்வு பெரிய ஒரு தாக்கத்தை உலகம் முழுவதும் ஏற்படும். அதுக்கு எல்லோருமே தயாரா இருப்போம். அடுத்தது நடக்க போறது என்னன்னு உலகமே உத்து நோக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ எப்படி செய்யுங்க, மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.